அப்பாயின்மெண்ட் பேஜ் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஆனா கஸ்டமர் அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க? வெப்சைட்ல புக் அப்பாயின்மெண்ட் அப்படின்ற பட்டன் இல்லைன்னா புக்கிங் வருமா? ஸோ இந்த வீடியோவில் அப்பாயின்மெண்ட் புக்கிங் அப்படிங்கிற பட்டனை வந்து எப்படி வெப்சைட்ல ஹோம் பேஜ்ல வந்து ஆட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் அப்பாயின்மெண்ட் செட்டப் பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்தோம். இப்போ கஸ்டமர் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு பட்டன் கிரியேட் பண்ணி அந்த பட்டனில் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் பேஜ் இருக்கு இல்லையா, அதை லிங்க் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு வந்து வெப்சைட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ஹோம் பேஜ். ஓகேவா? நான் இதில் பேசிக்காக தான் டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் எப்படி ஒரு வெப்சைட்டை வந்து ஃபுல்லாக டெவலப் பண்ணோம் அப்படின்றது வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அது எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஐடியா வேணும்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து நான் ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இங்கே எடிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது நம்மளோட ஹோம் பேஜ் தான். இந்த பேஜில் வந்து நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கஸ்டமர் உள்ளே என்ட்ரு ஆகுறாங்கன்னா நம்மளோட ஹோம் பேஜ் தான் பார்ப்பாங்க. அப்போ நம்ம பார்த்தோன்னே என்ன அவங்களுக்கு தெரியும்? ஸோ நம்ம வந்து ஓடோக்கும் டேலிக்கும் வந்து கஸ்டமைசேஷன் இந்த மாதிரி சப்போர்ட் எல்லாமே கொடுக்குறோம் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு டெமோ வேணும் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து தான் நம்ம வந்து இப்போது பட்டன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நான் எடிட் கொடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நான் இந்த பேஜில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நான் ஜஸ்ட் இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இங்கே இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் இங்கே வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் சென்டரில் மாற்றணுன்னா ஜஸ்ட் ஸ்பேஸ் பார் கொடுத்து மாற்றிக்கோங்க அலைன்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி மாற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதோட நேம் வந்து ஏதாவது கொடுக்கணும். நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். லைக் புக்கு டெமோ, இல்லை வந்து ஷெட்யூல அப்பாயின்மெண்ட், ஆர் வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன், இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நான் வந்து புக் அப்பாயின்மெண்ட் இல்லை வந்து புக் யுவர் ஃப்ரீ டெமோ அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். புக் ஃப்ரீ டெமோ அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துடலாம். ஸோ இது மாதிரி நான் கொடுத்துட்டேன். இதை நம்ம கொடுத்துட்டு இதை நான் சேவ் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டேன்னா இதை நான் வந்து ஜஸ்ட்டு இன்னொரு பேஜில் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இன்னொரு ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணால் இங்கே புக்கு ஃப்ரீ டெமோன்னு வந்துருச்சு. ஆனால் இதை நான் கிளிக் பண்ணால் எந்த பேஜ் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பேஜ் போகுது இல்லையா? ஸோ கான்டாக்ட் பேஜ் போனால் அது கரெக்டாக நமக்கு வந்து எந்த பேஜுக்கு போகணும்? அப்பாயின்மெண்ட் பேஜுக்கு போனால் தான் வந்து ஈஸியாக கரெக்டாக இருக்கும். இல்லை இந்த கான்டாக்ட் பேஜ் போனால் அது தப்பு. கரெக்டாக? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்? அதுக்கு வந்து இந்த புக் ஃப்ரீ டெமோ அப்படிங்கிற பட்டனை வந்து அப்பாயின்மெண்ட் பேஜ் கூட லிங்க் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நான் ஜஸ்ட் அகைன் இந்த எடிட் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த புக்கே ஃப்ரீடமோ அப்படின்றத கிளிக் பண்ண இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் கான்டாக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த பேஜ் வந்து லிங்க் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ இதை நான் வந்து ஜஸ்ட் எடிட் அப்படின்றத அகைன் கிளிக் பண்ணிட்டு இந்த கான்டாக்டர்ஸ் கான்டாக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு இல்லையா? இதுல வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் பேஜ் கொடுக்கணும். அதுக்கு நான் ஜஸ்ட் பேக் கொடுத்து இதை டெலிட் பண்ணிடுறேன். அகைன் பேக் இங்க வந்து அப்பாயின்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இங்க உங்களுக்கு வந்து அந்த பேஜோடது எடுத்துட்டு வந்துடும். ஸோ இது கொடுத்துட்டு இப்போ அப்ளை அப்படின்றத நம்ம கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் அகைன் யூஸராக வந்து இருக்க பேஜுக்கு போயிடுறேன். நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். இப்போ புக்கு ஃப்ரீ டெமோ அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணோன்னு எந்த பேஜ் போயிடுச்சுன்னா அப்பாயின்மெண்ட் பேஜுக்கு இங்கே உங்களுக்கு வந்துருச்சு. இங்கே மேலே பார்த்தீங்கனாலும் அப்பாயின்மெண்ட் பேஜுக்கு வந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு யூஆர்எலும் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் தான் அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் நியூவாக வந்து ஒரு பட்டன் அப்படின்றத கிரியேட் பண்ணி அதை வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட் பேஜ் கூட லிங்க் பண்ணணும். ஸோ இது நீங்கள் வந்து ஈவன் அப்பாயின்மெண்ட் பேஜ் கூட தான் லிங்க் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இப்போ இது வந்து நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பேஜுக்கு லிங்க் பண்ணுறதுக்கு சொன்னேன். இதே மாதிரி நம்ம கான்டாக்டர்ஸ் பேஜ் லிங்க் பண்ணணும்னாலும் சேம் கான்செப்ட் தான். இப்போ இங்கே ஒரு கான்டாக்டர்ஸ்னு பட்டன் இருக்கு இல்லையா? இங்கே நான் மெனூஸில் வந்து கான்டாக்டர்ஸ் அப்படிங்கிற பேஜே நான் வந்து கிரியேட் பண்ணலை. ஒருவேளை கிரியேட் பண்ணியிருந்தேன்னா
அதில் வந்து இந்த கான்டாக்டர்ஸ் அப்படின்றத வந்து நான் கொடுத்துருந்தேன்னா லிங்க் பண்ணணும்னா சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் சேம் எடிட் கொடுத்துட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணி அதில் வந்து எடிட் கொடுத்து இங்கே வந்து நீங்கள் கான்டாக்டர்ஸ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் வந்து கான்டாக்டர்ஸ் கூட லிங்க் ஆயிரும். ஸோ இப்போ வந்து கஸ்டமர் வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னா ஒரே கிளிக்கில் வந்து அப்பாயின்மெண்ட் புக்கிங் அப்படிங்கிற பேஜுக்கு வந்து ஈஸியாக போயிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஸோ ரியல் பிஸ்னஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். தென் வந்து அதோட பெனிஃபிட்ஸ், அதாவது இந்த அப்பாயின்மெண்ட் மாடியூல் வச்சு பிஸ்னஸ்க்கு வந்து எப்படி பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.